இதுதான் OnePlus 10 Pro OPPO mergerக்கு அப்புறம் OnePlus லான்ச் பண்ணியிருக்க முதல் flagship phone. ஸோ இதில் நிறைய விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க, சில விஷயம் சொதப்பவும் செஞ்சுருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஃபோனில் என்ன இருக்குது முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் OnePlus 10 Pro பாக்ஸ், ரெகுலரான அந்த பிளாக் அண்ட் ரெட், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓப்போட மர்ஜ் ஆனாலும் இது 8256 வேரியண்ட். பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். உள்ள ஒரு பிளாக் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ரெகுலராக உள்ள அதே லீஃப்லெட்ஸ் தான் இருக்குது. முதல்ல ஒரு சிம் டூல், அப்புறம் ஒரு வெல்கம் லெட்டர். இது டோட்டலாக சைனீஸில் இருக்குது. ஏன்னா OnePlus 10 Pro இப்போதைக்கு சைனா எக்ஸ்க்ளூசிவ், மார்ச்சில் தான் குளோபலாக லான்ச் ஆக போகுது அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்குறோம். அதுக்கடுத்து சேஃப்டி இன்ஃபர்மேஷன் புக்லெட், குவிக் ஸ்டார்ட் கைட்ஸ், ஃபைனலாக OnePlus 10 Pro அதோட கலர்ட் சாஃப்ட் கேஸ் பார்க்க நல்லா இருக்குது. சரி, இப்போ நம்ம அந்த 10 ப்ரோக்கு வருவோமே. நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ஃபாரஸ்ட் க்ரீன் கலர், ஒரு வால்கானிக் பிளாக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கேமரா அரே இதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே இந்த சாம்சங் S21 சீரீஸில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் எக்ஸாக்டாக அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணல. ஏன்னா சாம்சங்கில் வந்து இது டோட்டலாக ஒரு அந்த ஃப்ரேமோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே OnePlus அதை பிரேக்கப் பண்ணி ஃப்ரேம் இன்னும் மெட்டல், பட் அந்த கேமரா அரே செராமிக்கில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்ல இன்ஹேண்ட் ஃபீல் இருக்குது. இந்த பேக்கில் 2 வேரியன்ட்ஸ்லையும் மைக்ரோ கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சட்டிலான கிளிட்டர் எஃபெக்ட் இருக்குது. ரொம்ப அடிக்க வர மாதிரி இல்லை. ஸோ சட்டிலாக இருக்கிறதுனால எனக்கு இது ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு. ரைட்டில் பவர் கீயும் அலர்ட் ஸ்லைடரும் கொடுத்துருக்காங்க. இப்போது எல்லாமே ஓப்போ ஆனதுக்கப்புறம் பழைய OnePlusலேருந்து கிட்டத்தட்ட இந்த அலர்ட் ஸ்லைடர் மட்டும்தான் பாக்கி இருக்குது. டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், லெஃப்டில் வால்யூம் ராக்கர்ஸ், பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் ட்ரே, USB Type-C போர்ட், அப்புறம் பிரைமரி ஸ்பீக்கர். ஸோ இந்த ட்ரேயில் 2 5G சிம்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ OnePlus 10 Proக்கு அஃபிஷியலாக IP68 சர்டிஃபிகேஷன் எதுவும் இல்லை. ஆனாலும் இங்கே ஒரு ரப்பர் கிராமெட் இருக்குது. பட் இப்போ நிறைய ஃபோன்ஸில் நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் இது இப்போ சைனா ஒன்லி லான்ச், மேபி குளோபல் லான்ச் வரையில் IP சர்டிஃபிகேஷன் அவங்க கொடுக்க சான்சஸ் இருக்குது. கன்ஃபார்மாக கொடுப்பாங்களான்னு இந்த பாயிண்டில் சொல்ல முடியாது, பட் சான்சஸ் இருக்குது. சரி, வேறு என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் மைக்ரோ SD சப்போர்ட் கிடையாது, ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஆனால் இங்கே உள்ள Type-C போர்ட் USB 3.1, ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் மேலே உள்ள இயர் பீஸ் செகண்டரி ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. ஸோ ஸ்டெரியோ ஆடியோ அவுட்புட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு வரையில் OnePlus 9 Proக்கு ரொம்பவே சிமிலராக இருக்குது. இங்கேயும் 6.7 inches டிஸ்பிளே சைஸ், Quad HD+ ரெசல்யூஷன், 120 Hz ரெஃப்ரெஷ், ரெகுலராக நம்ம பார்க்குற சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த நிறைய கலர் காலிப்ரேஷன் ஆப்ஷன்ஸ், ஆல்வேஸ் ஆன்னு வரையில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டம் பேட்டர்ன்ஸ்லேருந்து செல்ஃபியை சிலுவேட்டாக செட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே இங்கே பண்ண முடியும். இந்த ஆல்வேஸ் ஆன் பேனல் இங்கே அவங்க LTPO செகண்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால ஆல்வேஸ் ஆனில் இருக்கையில் வெறும் 1 Hz ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ பேசிக்காக நம்ம யூஸ்க்கு ஏற்ற மாதிரி 1லேருந்து 120 Hz வரைக்கும் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் வேரி ஆகும். இதனால பேட்டரி எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கணும். இப்போ நிறைய லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப்ஸில் இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். LTPO 2.0. இந்த டிஸ்பிளேயை கார்னிங் Gorilla Glass Victusஆல் கவர் பண்ணியிருக்காங்க. நல்ல தரமான பிரைட்டான பேனல். பேட்டரி பற்றி பேசல, முதல் தடவையாக ஒரு OnePlus ஃப்ளாக்ஷிப்பில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாக்ஸில் ஒரு 80 வாட் சூப்பர் வூக் சார்ஜர் இருக்குது. இது கூட Type-C to Type-Cக்கு பதிலாக இந்த தடவை ஒரு Type-A to Type-C USB கேபிள் இருக்குது. சரி, இப்போ இனிஷியல் ரிப்போர்ட்ஸை வச்சு பார்க்கல, இங்கே 80 வாட்ஸ்க்கு இந்த சார்ஜர் ரேட்டிங் இருந்தாலும் ஃபோன் 60-65 வாட் ஸ்பீடில் தான் சார்ஜ் ஆகுது அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வருது. ஆனாலும் 5000 mAh பேட்டரி 0 to 100 32 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகலை, பெருசாக குறை சொல்ல முடியாது. இது போக 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங்கும் இன்னும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ப்ரொப்ரைட்டரி சார்ஜர். வேறு என்ன ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி உள்ள கேமராஸ் 3 இருக்குது இந்த தடவை. அதில் 2 போன தடவை உள்ள அதே சென்சர்ஸை அப்படியே Ctrl+C Ctrl+V பண்ணியிருக்காங்க. எந்த சென்சர் மாறி இருக்குன்னா அல்ட்ரா வைட். இப்போ Realme GT 2 Proவில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஒரு 50 மெகாபிக்சல் 150 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட JN1 சென்சர். இப்போ நம்ம ஜென்ரலாக கேமராஸ்னு வரையில் ப்ரைமரி 84 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட வரும். அல்ட்ரா வைட்ஸ் 118லேருந்து 128 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூக்குள்ளே இருக்கும். ஆனால் இங்கே 150 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கிறதுனால ரொம்ப எக்கச்சக்கமான விஷயம் ஒரே ஃப்ரேமில் கேப்சர் பண்ண முடியும். ஸோ சூப்பர் தாறுமாறு அப்கிரேட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே ஒரு ஆஸ்ட்ரிஸ்க் இருக்குது. ஏன்னா ஒரு 1/1.56 inch சென்சர் போன தடவை யூஸ் பண்ணாங்க. இது ஒரு 1/2.76 inch சென்சர். ஸோ சென்சர் சைஸ் கிட்டத்தட்ட பாதியாக இருக்குது. இந்த லோ லைட் பர்ஃபார்மன்ஸை பார்க்கல உங்களுக்கே தெரியும். OnePlus 9 Proவில் அல்ட்ரா வைட்ஸ் லோ லைட்டில் ரொம்பவே பெட்டராக இருக்குது. சரி விடியா, லோ லைட்டை பற்றி யார் கவலைப்பட போகிறா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு விஷயம், இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது. ஸோ மேக்ரோ ஷாட்ஸ் இந்த அல்ட்ரா வைடை யூஸ் பண்ணி 10 Proவில் எடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நெகட்டிவ்ஸ். பட் லைட்டிங் நல்லா இருக்கிற வரைக்கும்
சூப்பரான ஷாட்ஸ் எடுக்க முடியுது. இந்த ஃபிஷ் ஐ ஆப்ஷன் நம்ம ஏற்கனவே GT2 Proல பார்த்த மாதிரி அதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில சாம்பிள்ஸ் பாருங்கள். இந்த அல்ட்ரா வைட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்கிரேட் மாதிரி தெரியுதா, டவுன்கிரேட் மாதிரி தெரியுதா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்ற 2 சென்சரும் எக்ஸாக்டாக OnePlus 9 Proல இருக்கிறது தான். பிரைமரி 48 மெகா பிக்சல் சோனி IMX789. இது ஒரு ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் f1.8 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து 8 மெகா பிக்சல் 3.3x டெலஃபோட்டோ. ரிசல்ட்ஸ் ஏறக்குறைய எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த வித்தியாசமும் இல்லை. கொஞ்சம் மேபி சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இந்த சாம்பிள் ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கையில் டக்குன்னு நம்ம வீடியோ ஸ்பான்சர் 28mobile.com பற்றி ஒரு சில வார்த்தை. 28mobile.com உங்கள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லாத ஏதாவது ஃபோன்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் பெஸ்ட்டான ஆப்ஷன். இந்த ஃபோனை நான் 28mobile.comலேருந்து தான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக உங்களோட ஷிப்பிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், நல்ல கஸ்டமர் சர்வீஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது உங்கள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லாத ஃபோன்ஸ் இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, வெளியில் எங்கேயாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 28mobile.com உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலன்னா 28mobile.com செக் பண்ணி பாருங்கள். இப்போ கேமராஸில் கன்ஃபார்மாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது பின்னாடி உள்ள சென்சர் கிடையாது, முன்னாடி உள்ள செல்ஃபி கேமரா. இது இப்போ 32 மெகா பிக்சல் சோனி IMX615. இதுக்கு முன்னாடி 16 மெகா பிக்சல் சென்சர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பற்றி பெருசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இந்த ஷார்ட்ஸை பார்க்கல உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு 10 Proல செல்ஃபிஸ் பெட்டராக இருக்குன்னு. இப்போ சாஃப்ட்வேர்னு வரையில் ஃபிஷ் ஐ தவிர ஒரு புது ப்ரோ மோடு இருக்குது. ஹாசல்பிளாடோட எக்ஸ்பேனும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு போகா வீடியோ மோடும் இருக்குது. வீடியோ பற்றி பேசல 10 Proல மேக்ஸிமம் 8K 24 வரைக்கும் எடுக்க முடியும். 4K 120 FPSும் ஒரு ஆப்ஷன். 4K 120 யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் பிசியில் பண்ணால், பட் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கிறதுங்கிறது சூப்பரான விஷயம் தான். 4K 60 அவுட்புட்டும் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸ்பெக்ஸ்னு வரையில் இந்த ஃபோன்லேயும் லேட்டஸ்ட் Snapdragon 8 Gen 1 சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட 8 இல்லை 12 GB DDR5 RAM, 128 இல்லை 256 GB UFS 3.1 ஸ்டோரேஜ். மற்ற பிரான்ச்சில் நம்ம பார்த்த மாதிரியே இங்கேயும் RAM எக்ஸ்பான்ஷன் ஆப்ஷன், அதாவது கொஞ்சம் அந்த ஸ்டோரேஜை வர்ச்சுவல் ரேமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனும் Antutuல 1 million கிராஸ் பண்ணணும். பட் திருப்பியும் 3வது தடவை என்னோட யூனிட் 1 million கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த தடவை ரொம்பவே க்ளோஸான ஸ்கோர்ஸ். ஓகே, ஸ்கோர்ஸ் வெறும் நம்பர்ஸ் தான், இங்கே Antutu பிரச்சனை கிடையாது. கீக் பெஞ்ச் நம்ம Realme GT2 Proல பார்த்த மாதிரியே மல்டி கோர் ஸ்கோர்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. இது ஒரு ஏர்லி ஆன் சாஃப்ட்வேர் இஷ்யூ மாதிரி தெரியுது. ஹோப்ஃபுல்லி ஃபியூச்சரில் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் அட்ரஸ் பண்ண முடியணும். ப்ராக்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. அவங்க புது ப்ரோ கேமர் மோடோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. OnePlus நல்லா மார்க்கெட் பண்ண சில ஃபீச்சர்ஸ், ஹைப்பர் ரெஸ்பான்சிவ் டச், அல்ட்ரா ஸ்டடி ஃப்ரேம்ஸ், இது எல்லாமே இங்கே இருக்குது. பட் ஒரு ப்ரீசெட் லிஸ்ட் ஆஃப் கேம்ஸோட மட்டும் தான் ஒர்க் ஆகுது. ஸோ நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். மற்றபடி கேம்ஸ் நல்லாவே ரன் ஆச்சு. அந்த 1000 Hz டச் சாம்பிளிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸசிவ் ஹீட் ஜென்ரேஷன் எதுவும் இல்லை. ரெகுலர் யூஸ் இங்கே கலரோஸாக இருந்தாலும் எல்லாமே நல்லா ஸ்னாப்பியாக ரெஸ்பான்சிவாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இது ஒரு சைனீஸ் யூனிட்டுங்கிறதுனால கலரோஸோட வருது. இப்போ குளோபல் வேரியன்ஸ் எல்லாமே ஆக்சிஜன் ஸ்கின்னோட வரப்போகுது. பட் ஆக்சிஜன் OS ஸ்கின்னோட வரப்போகுது. பேசிக்காக எல்லாமே கலர் ஓஎஸ் தான். இப்போ OnePlus ஃபோன்ஸும் சரி, OPPO ஃபோன்ஸும் சரி. அதனால இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இதே சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் தான் குளோபல் யூனிட்லையும் இருக்க போகுது. ஆக்சிஜன் ஓஎஸ் இருந்திருந்தால் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கும். பட் கலர் ஓஎஸ்னாலும் இங்கே நல்லா ஸ்மூத்தாக ரெஸ்பான்சிவாக தான் இருந்துச்சு. எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சில யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் சைட் பார், இதுலேருந்து டேரெக்டாக மல்டி டாஸ்கிங் லான்ச் பண்ணலாம், இல்லைனா ஃப்ளோட்டிங் விண்டோஸ் கூட ஓப்பன் பண்ணலாம். ஐஃபோன்ஸில் பார்த்தா அந்த ரீச்சபிலிட்டி மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. கஸ்டமைசேஷன் வரையில் ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டி ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் அது போக இன்னும் நிறைய சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எக்ஸாக்டாக எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஃபோனை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு இப்போ வால்பேப்பர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த வால்பேப்பர்ஸ் பேஸ் பண்ணி தீம் பண்ணணும்னாலும் சரி, இல்லை இந்த ஐகான் ஷேப்ஸை மாற்றுறதுலேருந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அனிமேஷன்ஸ் மாற்றுற வரைக்கும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பற்றி பேசையில் இங்கே அண்டர் டிஸ்பிளே ஆப்டிக்கல் ஸ்கேனர் இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. 2D ஃபேஸ் அன்லாக்கும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நல்லா குவிக்காக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம ஃபைனலாக ப்ரைஸிங்க்கு வருவோம். OnePlus 10 Pro போன வருஷம் சைனாவில் OnePlus 9 Pro என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் ஆச்சோ அதே ப்ரைஸ்க்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர், ரேட் எதுவும் ஏற்றலை அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரைஸிங்கே இப்போ ஒரு ஷாமி ரியல்மியோட கம்பேர் பண்ணல அதிகமான ப்ரைஸிங் தான். இப்போ ரியல்மி GT2 Proவோட இது 18% அதிகமான ரேட்டுக்கு வருது. யூஸ்வலாக இது பிரச்சனை கிடையாது. இப்போ போன வருஷம்னா ரியல்மி ஷாமிலாம் அது ரியல்மி ஏதாவது வரும். இதில் ஆக்சிஜன் ஓஎஸ் இருக்குது, ஸ்டாக்கிஷ் ஆண்ட்ராய்ட், ஸோ சூப்பர், இதை நம்ம அதிகமாக கொடுத்து வாங்குறதுல தப்பே இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இதுலேயும் ஆக்சிஜன் ஓஎஸ் கிடையாது, கலர் ஓஎஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ கலர் ஓஎஸ்னு வரையில் அதோட 18% அதிகமான காசு கொடுத்து இது வாங்குறதுக்கு வர்த்தா. ஐ மீன் அஃப்கோர்ஸ் இதில் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல. வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, USB வந்து 3.1 கொடுத்துருக்காங்க, அதில் 2.0. அது போக ப்ரைமரி கேமரா பெட்டரான சென்சர், ஆக்சுவலான டெலஃபோட்டோ கேமரா இருக்குது. பட் இதெல்லாம் 18% எக்ஸ்ட்ரா பே பண்ணுற அளவுக்கு வர்த்தா.
இதை நான் இப்போ உடனடியாக பதில் சொல்ல முடியாது, ஃபுல் ரிவ்யூவில் தான் அட்ரஸ் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? OnePlus ரொம்ப பேராசைப்பட்டு ரேட் ஏற்றினே போய் இப்போ கலர் ஓஎஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணது ஒரு நெகட்டிவ் மாதிரி தெரியுதா, இல்லை இன்னமும் இந்த ஃபோனில் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, ஒரு ரியல்மியோட ஒரு 20% எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.